ஆடியன்ஸ் சாங்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது படத்தில். லாஸ்ட் சாங் வந்து ரொம்ப நல்லா ஆக்சுவலி ஒரு மியூசிக் இருக்குது. ஆக்சுவலி சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தில். ஸோ படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாருமே நியூ ஃபேஸஸ் அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரி. ஸோ டூ வாட்ச் இட் ஃபேம். எல்லா ஜானரும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூவி இருக்குது. இது ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அண்ட் மியூசிக் இஸ் அவுட்ஸ்டாண்டிங், வெரி நைஸ். லிரிக்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ சாம் சார் டு ஹேவ் மீ as a part of the movie. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கேட்குதுல? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் எவ்வளோ படம் பார்த்துருக்கேன். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி வந்து டெல்லி பாபு சார் ரொம்ப நாள் கனவு பூர்வேஷன் வந்து ஒரு நல்ல ஆக்டராக எடுத்து பார்க்கணும். இன்றைக்கி அது நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெல்லி பாபு சார் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக பூர்வேஷ் வந்து ஒரு நல்ல ஆக்டராக ஒரு வருமானம் நினைக்கிறேன். இந்த படம் வந்து நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. எல்லா கேரக்டருமே வந்து கேஸ்டிங்கில் புதுசாக பண்ணியிருக்காங்க. அந்த எவ்ரிபடி ஸ்கோர்டு வெல். அந்த பூர்ணேஷ் வந்து நல்ல ஆக்டர் வருவாங்க. அந்த பெஸ்ட் விஷஸ் ஃபார் தி என்டையர் டீம். நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி தேவ் நல்லா பண்ணியிருக்காரு. பெரிய ஃபியூச்சர் இருக்குது. படமாகவும் நல்ல ஒரு அவுட்ஃபிட்டாகவும் இருக்குது. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகும். எந்த மாற்றமும் இல்லை. மிகப்பெரிய ஒரு வெற்றி வரும். வணக்கம். நான் பதிவு யோலோ எனக்கு ரொம்ப வேண்டிய ரெண்டு பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. முதல்ல இந்த படத்தோட அறிமுகமான ஹீரோ தேவ் காலம் சென்ற என்னோட மிக நெருங்கிய நண்பர், தயாரிப்பாளர் ஆக்சஸ் டெல்லிபாபு சாரோட நட்பு படம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொருத்தர் இந்த படத்தோட இயக்குனர் சாம், என்னோட ஸ்டூடெண்ட். வித்தியாசமான ப்ரிமிஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வெளிக்கிழமை படத்தை பாருங்கள். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்கணேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். எங்கள் படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து பார்த்துட்டு ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் எங்கள் படம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். செப்டம்பர் 12 படத்தை பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா இருக்குது. செப்டம்பர் 12 பாருங்கள். சேர்ந்து பாருங்கள். இந்த வில்லன் ஆனால் இந்த படம் கொடூரமான ஒரு படம் கிடையாது. பியூட்டிஃபுல் சார்மிங் ஃபில்ம். இப்போ இருக்கிற நிறைய படங்களில் வந்து நிறைய வயலன்ஸ், நிறைய ஆக்ஷன். This is a charming, beautiful film with a beautiful story, beautiful acting, a lot of things to cheer for. நல்ல மியூசிக்கு, நல்ல நகைச்சுவை எல்லாமே. ஸோ கம் என்ஜாய். 12th of September in YOLO. Come and watch it. You will definitely enjoy it. All the best. Come and enjoy it. And his main man, he's the guy. He brought the whole thing together. Suresh சாரோட கேமரா ஒர்க் பியூட்டிஃபுல். ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அழகாக கவிதை மாதிரி இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஹோல் ஃபில்ம். அண்ட் range of heroes in front of you. You will be watching them for the next 20 years. I assure you that. Yeah, ready? Yeah, good. நான் இந்த படத்தை வந்துருக்காங்க. ஐ நாட் 10 இயர்ஸ் படம் நல்லா இருக்கு. வயசாக இருக்காங்க. என்ன சொல்லணும்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. டிவி எல்லாரும் டெலிவரி பண்ணுறாங்க. நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி சப்போர்ட்
எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ப்ரீமியர் ஷோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்தோம். இப்போது இன்றைக்கி புதுசாக வந்து இந்த சினிமா பார்த்தோம், யோலோ படத்தை பார்த்தோம். அவங்க எல்லாம் சொல்கிறது விளையாடு தான், ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஸோ தி ஆல் கேம் டு த தியேட்டர்ஸ். அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. நல்ல பாடல்கள், அருமையான ஸ்டார் கேஸ்ட், ப்ளஸ் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு விஷுவல்ஸ் எல்லாமே கலந்து தான் இந்த சினிமா. The Sansa, he has tried to give you a breezy entertainment with wonderful music. நீங்கள் எல்லோரும் இந்த சினிமா வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும், ரசிக்கணும். I need your support for this wonderful film. Please do come and share this with your friends. Have a wonderful time. Thank you. இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் நியூ ஃபேஸஸ். டைரக்டர் எல்லாமே எங்கள் இருக்காங்க. இட்ஸ் rom-com film. நிறைய எலமெண்ட்ஸ் I hope everyone will love this movie. September 12th, theaters will be live with family friends. Hi, everyone. I'm Devika Satish. I'm so happy to watch the cast and stuff. And in the place, very left, service. And I'm so happy and excited. September 12th, and we've got all of the நான் இசையமைப்பாளர் சதீஷ்னா ஜேவியர். ஸோ இது ஒரு யங்கர் டீம், ஒரு லைட்டான லவ் ஃபீல் குட் ஃபில்ம். ஸோ படத்தில் 6 songs இருக்கும். ரொம்ப மியூசிக்கலாக இருக்கும் படம். அண்ட் செப்டம்பர் 12th இந்த படத்தை பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. வணக்கம், நான் தான் மகேஷ் செல்வராஜ், ப்ரொடியூசர் ஆஃப் யோலோ. இது ஒரு ஜென்சிக்கான மூவி. யூ ஒன்லி லீவ் ஒன்ஸுங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எடுத்த படம். இது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப். இப்போல்லாம் வந்து having open mind people around us is very important. தான் இந்த படத்தில் நாங்கள் சொல்லிட்டோம். I hope you all can come and watch later. September 12th release ஆகுது. So come and support us as much as you can. Thank you very much. சாம் சார், ராம் சார் எல்லாரும் சேர்ந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து நடிக்க வச்சாங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரி அந்த பயம் தயக்கம் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடிக்க வச்சாங்க. ஏன்னா அவர் வந்து பார்க்கறதுக்கு வயசான கேரக்டர் உள்ளூரில் பயங்கரமான யூத் கேரக்டர். கூடயே வந்து இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்களோட திங்கிங் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ஜி மீல் இந்த மாதிரி எல்லா விதமான தாட்ஸும் வந்து இந்த படத்தில் வந்து ஐடியேஷனாக பண்ணி எங்களை மாதிரி வயசானவங்க கூட எங்கே நடிக்க வச்சுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டீம். அண்ட் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யங்காக யூத்ஃபுல்லாக இருக்கிற படங்களை கொண்டு போய் சேருங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் பிரேம்குமார். யோலோ படத்தில் மதன் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் கேரக்டர் பண்ணியிருக்கேன். லிமிட்டட் ஸ்க்ரீன் டைமாக இருந்தாலும் சாம் சாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் பாடியிருக்கேன் அண்ட் அந்த பாட்டில் நானே நடிச்சிருக்கேன். அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ டு சகிஷ்ணா சேவியர் ப்ரோ. யோலோ வந்து செப்டம்பர் 12th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஒரு ஃப்ரெஷ் யங் காஸ்ட், ஒரு ரொமான்டிக் ஃபேண்டசி ஃபிலிம். அதில் அங்கங்கே த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து ஒரு பயங்கரமான ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து எங்கள் ப்ரொடியூசர் மகேஷ் சாருக்கு நன்றி. டெஃபினட்டாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது அண்ட் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணும். ஒரு ப்ரீஸி ஃபிலிமாக இருக்கும். அதே சமயத்தில் இமோஷ்னலாக அண்ட் ஃபேண்டஸியாகவும் விஷயங்கள் இருக்குது. ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. டெலிவிஷனில் பாண்டியன் ஸ்டோர்ஸில் கதிராக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரியே செப்டம்பர் 12th வந்து தியேட்டர்ஸ்லையும் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் அண்ட் எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் போய் படம் பார்த்தா தான் எங்களை மாதிரி நிறைய யங் ஆக்டர்ஸ்க்கு, நிறைய யங் ப்ரொடியூசர்ஸ், யங் டைரக்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும் அண்ட் இட் வில் டெஃபினெட்லி நாட் டிசப்பாயிண்ட் யூ. ஸோ டெஃபினட்டாக ஆன் செப்டம்பர் 12th வாட்ச் யோலோ இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். நான் வந்து இவங்க எல்லாருமே எல்லா சேனல்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் இன்றைக்கி. இதே சத்யம் தேட்டர் வாசலில் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, நான் வந்து பிஹைண்ட் த கேமராவில் இருந்து இதே மாதிரி மைக்கை பிடிச்சி எல்லா செலிப்ரிட்டி
எல்லா செலிப்ரிட்டிஸ்கிட்டையும் நான் வந்துட்டு கேட்டிருக்கேன் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரிவ்யூ ஷோவாக போவோம். ஆனால் இன்றைக்கி அதே சிவகார்த்திகேயன் அண்ணா சொன்ன மாதிரி தான் அதே சத்யம் தேட்டர் உள்ள என்னோட படமும் பிக் ஸ்க்ரீனில் வந்திருக்கு. ரொம்ப குட் ஹாப்பி. இதுக்கு மேலே அதான் ஒரு கனவுகளோட ஓடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் தான். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. எத்தனையோ படங்கள் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கோம், நடக்காமல் போயிருக்கலாம். அதை தாண்டி அந்த படம் வந்து ட்ராப் அவுட் ஆகிருக்கலாம். இந்த மூவி இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போதே உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். அதில் நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்லேருந்து டெலிவிஷன்லேருந்து இப்போது அடுத்ததாக ஆக்டிங்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவு, உங்களோட லவ் எல்லாமே தேவைப்படுது. நாட் ஓன்லி ஃபார் மீ, இந்த எல்லா டீமுக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நிறைய இந்த ஷூட்லலாம் நான் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது பயங்கரமாக பேசுவேன், ஜாலியாக இருப்பேன், சூப்பராக. இல்லை இத்தனை கேமரா முன்னாடி ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை சார். இது என்னோடய ஃபஸ்ட்டு டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லா மீடியா, எல்லா சேனல்ஸுக்கும் வந்து ரொம்ப நன்றி. என் பேர் தேவ். நான் இந்த படத்தில் சிவான்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த சிவான்ற கேரக்டரை எனக்கு கொடுத்த டைரக்டர் சாம் சார் மற்றும் ப்ரொடியூசர் மகேஷ் சார் 2 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கு. நாட் ஒன்லி ஆன் மீ, இந்த படத்தில் அவர் லான்ச் பண்ண எல்லாமே டெபியூ ஆக்டர்ஸ். இப்போ நிக்கி பேசுன மாதிரி தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நான் நிறைய படங்களுக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணுற படங்களுக்கு நான் இந்த மாதிரி சில ஷோஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் நான் நடித்த படத்துக்கு இன்றைக்கி நான் வந்து என் படத்தை பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அண்ட் மக்கள் அண்ட் ப்ரெஸ் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து எங்களை மாதிரி வளர்ந்து வரும் நடிகர்களை சப்போர்ட் பண்ணணும். இது எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் தான். உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் எங்களை வந்து அடுத்தடுத்த படிக்க கொண்டு போக நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எவ்வளோன்ற படம் பிடிக்கும். இது ஒரு ஈஸியான ஃபிலிம். ஆகாஷ் சொன்ன மாதிரி இட்ஸ் லவ்லி ஃபிலிம். ஒரு மாதிரி எந்த கருத்தும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக நீங்கள் தேட்டருக்கு வந்தீங்கன்னா ஒரு 2 hours என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அண்டு இது எல்லாமே புதுமுகங்கள். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் படம் பார்க்கும்போது. அண்ட் டைரக்டர் சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் படத்தை. அண்ட் அதுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ இதுக்கப்புறம் டைரக்டர் சார் பேசுவார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் எவ்வளோ படம் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மகேஷ் சிவராஜ் சார் வந்து தேங்க்ஸ். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் போட்டுருக்கோம். நீங்கள் ரேண்டமாக ஒரு டிக்கெட் கவுண்டரில் போய் ஒரு சினிமா தேட்டரில் என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு புக் பண்ணி அந்த படம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து என்டர்டெயின் பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். நல்ல மியூசிக்ஸ், நல்ல விஷுவல்ஸ், நல்ல காஸ்ட் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து எனக்கு வந்து பார்த்துக்கிறேன். இது மாதிரி புது டீம் என்னோட முயற்சி வந்து இன்னும் வந்து அதிகமாக சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து படம் பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ வெரி ஒன். ப்ளீஸ் செப்டம்பர் 12 எவ்வளோ வந்து தெரிஞ்சு வந்து பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்டர் அளவு பண்ண எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக இந்த யோலோ படம் வந்து பார்க்க வர்றதுக்காக தம்பி இன்வைட் பண்ணியிருக்கான். படத்தில் வந்து பார்த்தவொன்னே தான் பார்த்தா தம்பி மட்டும் நடிக்கல, என் கூட நண்பராக இருக்க ஆகாஷ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்பயுமே வந்து காதலிக்கிறதா எல்லோரும் பேய் மாதிரி காதலிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 2 பேர் இறந்து அவங்க பேயாகி அவங்க வந்து காதல் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து ரொம்ப அருமையாக வந்து ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து ராமசுப்ரமணியன் சார், அப்புறம் ஸ்க்ரீனில் டைரக்டர் சார் வந்து சாமன் டீம் முதல்ல அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொன்று ஒரு ஆக்டருக்கான பேசிக்கான ஒரு குவாலிட்டி என்னவா இருக்குன்னா, ஒரு ஆங்கருக்காக உள்ள நுழைவோம், அப்புறம் ஆக்டர் ஆகணும்னு நினைப்போம். அதை வந்து படிப்படியாக வந்து நிக்கிக்கு அதை வந்து அமைச்சு கொடுத்த டைரக்டருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா அவனும் வந்து ரொம்ப எனக்கு வந்து பார்க்கும்போது கண் கலங்கின ஒரு மொமெண்ட்டு. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு படத்தில் அவங்களோட ஃபஸ்ட்டு ஷாட் எப்போ அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். படத்தில் வந்தவொடனே முதல் 2 நிமிஷத்துலேயே வந்துட்டான்.
எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதே மாதிரி ஆகாஷ் வந்து ரொம்ப அருமையாக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இதில் இன்ட்ரடியூசிங் சொல்லி தேவன் தீக்ஷித் ஹீரோயின் தேவிகா அவங்க வந்து அறிமுகம் மாதிரியே தெரியல. ஏன்னா ஃப்ரேமில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க எல்லாருமே. ஆக்சுவலாக வந்து கேமராமேன் சார் வந்து ரொம்ப அழகாக லைட்டிங் பண்ணி சார்லாம் பார்க்க ஜேபி சார் நம்ம இல்லைன்னா வந்து ஆக்டாக இருந்தார். ஒருத்தரோட காஸ்டியூம்ஸும் சரி இல்லை நம்ம மெனக்கடல் நிறைய இருக்குது. எப்பயுமே வந்து கலைஞர்களுக்கு ரொம்ப ஒரு அட்டாச்சான ஒரு ஆட்கள் இருந்தால் ஊடகமாகிய நீங்கள் தான். நீங்கள் தான் ஒருத்தரை கொண்டு போய் கரெக்டான ஒரு இடத்துல வந்து போய் சேர்க்குறது. ஸோ எத்தனை மீடியங்கள் வந்தாலும், அதாவது யூடியூப்பாக இருக்கிற மற்றதெல்லாம் இருந்தாலும், இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சின்னதாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொன்னால் கூட அது பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தம்பிக்கும் அப்புறம் மொத்த இந்த யோலோ டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார். இதோட நிற்காமல் கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் நானும் உங்களோட படங்கள்லாம் இருக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி, நான் வந்து ஏதோ ரொமான்டிக்காக போகணும்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் இப்படி வந்து அப்படின்னா, அப்புறம் இன்னொருத்தர் இவன் வந்து லக்கி சாங் அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் ஒரு சிக்னேச்சர் வச்சு ரொம்ப அழகாக ஒரு கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வடிவமைச்சிருக்கீங்கன்றது தெரியுது. ஸோ ஒரு நல்ல டீம், ஒரு யங் டீம். ஸோ இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது உங்கள் கையில் தான் இருக்குது. தொடர்ந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இப்போ எவ்வளோ படம் பார்க்குறது, படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக படத்தோட ஐடியா ரொம்ப சூப்பரான ஐடியா. ஒரு லவ் ஃபிலிமோட ஆரம்பித்து ஒரு ஹாரர் எலமெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேவோட டெபியூ ஃபிலிம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஐ விஷ் எவ்வளோ டீம் இந்த விஷஸ் அந்த படம் நிச்சயமாக ஃபேமிலியோட பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இந்த யோலோ இந்த படத்தை பற்றி வந்து கண்டிப்பாக பேசி ஆகணும். ஹீரோயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க புதுமுகம் மாதிரியே தெரியல. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜேனர் ஆஃப் ஃபிலிம் படம். இது ஆக்சுவலி ஒரு புது ட்ரைன்னே சொல்லுவேன். சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே, அதுக்கப்புறம் மியூசிக்கு, இது எல்லாமே ஒரு மாதிரி சிங்காகவே ஃபீல் ஆச்சு. ஸோ ஒர்த் ஆஃப் வாட்சிங் தான். தியேட்டரில் வந்து பாருங்கள், மஸ்ட் வாட்ச். ஆக்சுவலாக நான் வந்து வரும்போது நான் ட்ரையல் பார்க்காம தான் வந்தேன். எனக்கு வந்து ஹாரர் மூவியாக கொஞ்சம் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா போக தான் சரி லவ் ஹாரர் எல்லாமே வந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. தியேட்டருக்கு வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது படம். எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ.